ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பானுஸ் டைரி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிஒன். இதே மாதிரி நம்ம சேனலில் புது புது வீடியோஸ்லாம் வரும். அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என் தங்கச்சி லீவுக்கு வந்திருந்தா, செமிஸ்டர் லீவுக்கு. அப்போ புது புது டிஷ்ஷஸ்லாம் எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருந்தா. சாப்பிட்டு பார்த்தோம், நல்லா இருந்துச்சு அந்த டிஷ்ஷெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்ததில். இப்போ ஒரு புதுசான டிஷ்ஷு செஞ்சிட்ருக்கான். அது என்ன டிஷ்ஷுன்னு கேட்டிங்கன்னா, பூண்டு சாதம். பூண்டு சாதம் எப்படி செய்யணுங்கிறது இந்த வீடியோவில் நான் இப்போது அப்லோட் பண்ணியிருக்கேன். வாங்க, ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாயை வச்சுக்கிறா. கடாயை வச்சதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறா. சமையல் எண்ணெயில் இல்லை, கோல்டு வின்னர் இல்லைன்னா ஏதாவது பிராண்டட் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு, கொஞ்சோண்டு கடுகு போடுறேன். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் இந்த பக்கம் வேர்க்கடலை க்ளீன் பண்ணி வச்சுருந்தா. அந்த வேர்க்கடலையில் ஆட் பண்ணி நல்லா கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணுறா. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகா, காஞ்ச பச்சை மிளகா இருக்கு இல்லையா, அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கணும். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை அது ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக இருந்தாலும் சரி, காஞ்ச கருவேப்பிலையாக இருந்தாலும் சரி. இன்றைக்கி காஞ்ச கருவேப்பிலையை சேர்த்துக்கிறோம். சேர்த்தாத்தே அது டிஷ் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் அவள் காஞ்ச கருவேப்பிலையை எடுத்துக்கிறா. எடுத்தோடனே அது ஆட் பண்ணிவிட்டு அந்த கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா இங்கே பக்கம் பூண்டு கட் பண்ணி வச்சுருந்தா. சின்ன சின்ன குட்டி குட்டி பீசஸாக பூண்டு கட் பண்ணி வச்சுருந்தா. அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறா. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சேர்த்துட்டு எப்பயுமே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எந்த சமையல் செய்கிறதா இருந்தாலும் சரி, ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா அந்த ரெசிபி கருகி அப்புறம் கசப்பாகி போயிடும். அதனால் நீங்கள் எப்பயுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சைடு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருந்தா, பல்லாரி வெங்காயம். அது ஸ்லைஸ் பண்ணி போட்டிருந்தா. அதை நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறமாத்தே நம்ம நெக்ஸ்ட்டு மசாலா நம்ம ஆட் பண்ணணும். வெங்காயம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கலர் ஃபார்ம் ஆகிக்கிட்டே வந்துட்டுருக்குது. இன்னும் அந்த கோல்டன் ஃபார்ம் வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா ஆட் பண்ணுறோம். இப்போ இப்போ அந்த கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, பார்த்துக்கிறீங்களே. எல்லாமே கலர் ஃபார்ம் ஆகி நல்லா அழகாக வந்திருக்கு. இப்போ 1 டீஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துக்கிறா. அதை நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாங்கள் ஆச்சி சில்லி ஃப்ளெக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆச்சி சில்லி பவுடர் நம்ம 1 டீஸ்பூன் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். சேர்த்ததுக்கப்புறமா அப்புறம் இன்னொரு ஹாஃப் டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறோம். மல்லித்தூள் சேர்த்ததுக்கப்புறமா இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சேர்த்துட்டு இதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கணும். இப்போதைக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்குவோம். சாப்பிட்ட பிறகு அதில் டேஸ்ட் பார்க்குறப்ப உப்பு பார்த்துலன்னா நம்ம திரும்ப உப்பு போட்டுக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்க்கக்கூடாது இந்த ரெசிப்பியில், தூள் உப்பு சேர்க்கணும். அப்போ தான் இந்த ரெசிபி டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ உப்பு சேர்த்தோம் இல்லையா, அந்த உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சோண்டு எண்ணெய் பத்தலை, ஸோ எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணதுக்கப்புறமா அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த சாஸு, அந்த உப்பு கன்சிஸ்டன்சி நல்லா இறங்கினதுக்கப்புறமா சேர்த்துட்டு அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா, இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். இதுவும் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ரொம்ப லோ ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வடித்த சோறு இருக்கு இல்லையா, அது எந்த சோறாக இருந்தாலும் சரி, அந்த சோறை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கணும். அந்த ஹீட்லேயும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அந்த லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு சில கட்டி கட்டியான சோர்ஸ்லாம் இருக்கும். அந்த சோறு நம்ம உடச்சிட்டு அதில் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா, மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாகவே நம்ம அந்த ரைஸ் நம்ம ஆட் பண்ணணும். ரொம்ப ஆட் பண்ணிட்டோம்னா வெள்ளை வெள்ளைண்டு வரும், அது மிக்ஸ் ஆட் ஆகாது. அவ்வளோதான் காய்ஸ், இதுதான் பூண்டு சாதம். இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.